இன்னைக்கு ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் உள்ள நட்பு உறவு எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர்களும் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு சம்பாரிச்ச அப்பாட்ட இருக்க சொத்துக்கள்லாம் வந்துட்டு சேதுபதி மன்னர்கள் அவர் வந்து தானமா கொடுத்த சொத்துக்கள். இதை வந்துட்டு பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அப்பா வந்துட்டு அதை வந்து தப்பான வழியில வந்துட்டு செலவழிக்கிறாரு அப்படின்னு பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு கீழ்கோர்ட்ல வந்துட்டு அப்பீல் பண்றாரு. அப்பீல் பண்ணா அந்த கோர்ட்ல வந்துட்டு முத்துராமலிங்கத்தேவர் கொடுத்த கேஸ் வந்து நிக்காம தள்ளுபடி ஆயிடுது. உடனே வந்துட்டு ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்து 1927 வந்துட்டு மேல் கோர்ட்ல இங்க சென்னையில போடுறாரு. போடும்போது அவருக்கு வழக்கறிஞராக வந்துட்டு சீனிவாச ஐயங்கார் மயிலாப்பூர்ல உள்ளவர், அவர் மூலமா கேஸ் ஃபைல் பண்றாரு. ஆனால் அவரை பார்க்கறதுக்கு 1927 வந்துட்டு பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு சென்னைக்கு வராரு. வந்தா சீனிவாச ஐயங்காரை பார்க்குறாரு. பார்க்கும்போது நான் இப்போ காங்கிரஸ் மாநாடு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால அது முடிஞ்சதும் உன்னுடைய கேஸை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டா உடனே வந்துட்டு அவங்கள பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு சரி அதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு அங்கேயே வந்துட்டு சென்னையிலே வந்து இருந்தாரு. அந்த மீட்டிங்கை வந்துட்டு கலந்துக்கிறதுக்கு பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு போயிருக்காரு. அங்கே வந்துட்டு மேடையில் நேரு, நேதாஜி, வ.உ. சிதம்பரம் பிள்ளை இவங்க எல்லாருமே வந்துட்டு மேடையில் இருக்காங்க. அது என்ன இதுன்னா முழு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற மாநாடு அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேசுகிறாங்க. பேசுனா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர்களுக்கு வந்துட்டு அவருடைய நேதாஜி அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டா அவர் மேலே வந்து ஒரு மரியாதை, அவர்களுடைய பேச்சு இதை பார்த்தா அவருக்கு முத்துராமலிங்கத்தேவருடைய உள்ள வந்துட்டு ஒரு இந்திய நாட்டுக்கு போராடணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து உருவாயிருக்கு. வீரம் ஆல்ரெடியே ஒரு வீரம் அவருக்கு உள்ள உணர்வுகள் வந்துட்டு அதிகமாகுது. அந்த அளவுக்கு நேதாஜி அவருடைய ஸ்பீச் இருந்திருக்கு. உடனே வந்துட்டு அப்பெல்லாம் வந்துட்டு முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு ஒரு ராஜ வம்சம்தான், சரிங்களா? அப்படிங்களா வந்துட்டு சீனிவாச ஐயங்கார் வந்துட்டு பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு அறிமுகப்படுத்திக்கிறார். இவர் வந்துட்டு முத்துராமலிங்கத்தேவர் இவர் வந்து ஒரு ராஜவம்சம் அப்படின்னு நேதாஜி அவர்களுக்கு வந்து அறிமுகப்படுத்திக்கிறார். அறிமுகப்படுத்திட்டா அன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சு அந்த இரவு வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்து தங்கின அந்த ரூமுகள்லாம் வந்துட்டு பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களையும் வந்துட்டு அவருடைய ஸ்கோட்டர்ஸ்லாம் வந்துட்டு தங்க வச்சிருந்திருக்காரு. ஆல்ரெடி வந்துட்டு அறிமுகப்படுத்தினால சீனிவாச ஐயங்கார் வந்து அறிமுகப்படுத்தி வச்சதுனால 2 பேருக்கும் உள்ள நட்பு வந்துட்டு அப்படியே அதிகமாகுது. 2 பேருக்கும் ஒத்த கருத்து என்னன்னா நேதாஜி அவர்களும் சரி பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் 2 பேருடைய கொள்கைகளும் வந்துட்டு ஒரே போல இருந்திருக்கு. ஐயா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்டுட்டு நாட்டுக்கு போராடணும்னு வந்து இப்படி பேசுறாங்க, ஆனா நம்ம ஒரு சொத்துக்காக வேண்டி வந்துட்டு இப்படி வந்து அங்கிருந்து வந்து இங்க நிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு மனசுல தோணுது. அந்த மைண்ட்லயும் முத்துராமலிங்கத்தேவர் வந்துட்டு இருக்கிறாரு. அப்படிங்களே அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீனிவாச ஐயங்கார் வந்துட்டு கேட்கிறாரு, இந்த சொத்து யாருடைய சொத்துன்னு முத்துராமலிங்கத்தேவர்கிட்ட வந்துட்டு கேட்கிறாரு. உன் தாத்தா சம்பாரிச்சதா இல்லை, அப்பா சம்பாரிச்சதா இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப இந்த சொத்து உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு
அப்படிங்கும்போது சேதுபதி மன்னர்கள் வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்துட்டு ஐயா பசுமன் முத்துராமலிங்க வந்துட்டு இந்த இப்படி வந்த சொத்து வந்துட்டு நமக்கு வேண்டாம், அந்த இடத்த யாரெல்லாம் பழங்கிட்டு இருக்காங்களோ, அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க உழுதவனுக்கே நிலம் அப்படிங்கிற இதில் வந்துட்டு யார் யார் புழங்குறாங்களோ அந்த இடத்த அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டா நேதாஜி அவருடைய கொள்கை வந்துட்டு பிடிச்சி போயிடனால அன்னையிலேருந்து மன்னர்கள் கொடுத்துற கோட் ஷூட் அப்படிங்கிற இதில் தான் இருந்திருக்காரு. அதெல்லாம் இது வந்துட்டு அன்னையிலேருந்து கதராட ஊற்ற ஆரம்பித்தவர் தான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க அவர்கள் வந்துட்டு. அப்படியேவும் வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு முத்துராமலிங்க தேவர் கூப்பிட்டுட்டு கல்கத்தாவுக்கு போகிறாரு. போயிட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு அவர் அம்மாட்ட, நேதாஜி அவர் அம்மாட்ட வந்து சொல்கிறாரு, உங்களுடைய கடைசி பிள்ளை வந்திருக்கிறாருமா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் அந்யோன்யம் வந்துட்டு அந்த அளவுக்கு அதிகமாயிருது. உடனே வந்துட்டு அவருடைய கொள்கை பிடிச்சி போகிறனால பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்துட்டு இணைஞ்சாரு. இணைஞ்சு சில காலங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து நேதாஜி அவர்கள் வந்து விலகிறாரு. விலகிட்டா அப்பங்கள பார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சுட்டு சென்னையில் தமிழகத்தில் வந்துட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவரை வந்துட்டு பார்வர்ட் பிளாக் தலைவராக வந்துட்டு நியமிச்சிடறாரு. நியமிச்சிட்டா பசுமன் நேதாஜி அவர்கள் வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்துட்டு பீச் ரோட்டில் வந்துட்டு ஒரு மீட்டிங் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. யார் சீனிவாச ஐயங்கார் மூலமாக இவர் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அரேஞ்ச் பண்ணால் மேடையில் பேசுகிறதுக்கு நேதாஜி அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வராரு. வந்தால் மேடையெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பசுமன் முத்துராமலிங்க அவர்கள் வந்து சொல்கிறாரு, உங்களுக்காக வேண்டி மதுரையில் வந்துட்டு ஒரு மேடை ஒன்று அமைச்சிருக்கோம், மாநாடு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து அங்கே வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படிங்கிறன்னு முத்துராமலிங்க தேவர் வந்து சொல்கிறாரு. உடனே பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய அன்பு கட்டளைக்கு இணங்க சரி அங்கேயும் மீட்டிங் நடத்துவோம் அப்படின்னு பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு ஓகே சொல்லிடுறாரு நேதாஜி அவர்கள். உடனே வந்துட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய நேரு வந்துட்டு மதுரைக்கு வந்துடுறாரு. மதுரைக்கு வந்தால் 5 லட்சம் பேர் கூட்டி வச்சிருக்காரு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தோம்னா காசு கொடுத்தா தான் அவ்வளோ கூட்டங்களே வரும். ஆனால் அப்பயே வந்துட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய சொல்லுக்கு வந்துட்டு 5 லட்சம் பேர் கூடியிருந்திருக்காங்க. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு சொல்கிறார், தேவைப்பட்டால் உங்களுடைய ரத்தம் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நேதாஜி அவர்கள் வந்து சொல்கிறார். சொன்னதும் அங்கேருந்த பல்லாயிரக்கணக்கு பேர் கத்துறாங்க, நாங்கள் ரெடி அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. எதுக்குன்னா விடுதலை போராட்டத்துக்கு உங்களுடைய ரத்தம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு நாங்கள் ரெடி அப்படிங்கிற அதுபோல தான் பசுமன் நேதாஜி அவருடைய போராட்டத்தில் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கூட்டம் போகுது அவருக்கு சப்போர்ட்டிவாக. அந்த கூட்டத்தில் 3/4 பேர் மறவர்களாக தான் இருந்திருக்காங்க. தென்தமிழ் இந்த மறவர்கள் அதிகமாக போயிருக்காங்க. உடனே வந்துட்டு ரொம்ப போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னு நேதாஜி வந்துட்டு ஜெயிலில் ஒதுக்கி போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டால் அவரோட பழக்க வழக்கம் உறவுனால வந்துட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் வந்துட்டு உள்ளதுக்கு போட்டாங்க. 1.5 வருஷம் ஜெயிலில் போட்டுறாங்க. போட்டுட்டா அப்படிங்கள வந்துட்டு
முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு ஜெயிலில் வந்துடுறாரு, பெயிலில் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நேதாஜி அவர்கள் வந்துட்டு வீட்டு காவலில் வச்சிடுறாங்க. வீட்டு காவல் வச்சுட்டா நேதாஜி அவர் வந்துட்டு தப்பிச்சு போயிடுறாரு. போயிட்டா எங்களை வந்துட்டு பசங்க முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு திடீர்னு காணாமல் போயிடுறாரு. காணாமல் போயிட்டா பசங்க முத்துராமலிங்க தேவர் ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்துடுறாரு. அப்போங்கள வந்துட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கை வந்துட்டு பசங்க முத்துராமலிங்க தேவர் வந்து திருப்புன்னு வந்து பேசுகிறாரு. பேசினா அப்போங்கள வந்து பசங்க முத்துராமலிங்க தேவர் வந்து சொல்கிறாரு, நான் இந்திய நாட்டை விட்டு இந்திய எல்லையை விட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். நான் இந்திய நாட்டுக்கு பாதுகாப்பு போனேன், அதுவும் இந்திய நாட்டுக்கு தெரியாது. 2 வருஷம் கழிச்சு இந்திய நாட்டுக்கு உள்ளே வந்தேன், அதுவும் இங்கே உள்ள இந்திய உலகத்திற்கு தெரியாது. அப்போது இந்தியாவுடைய பாதுகாப்பு எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு பசங்க முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு கேட்டிருக்காரு. அந்த மேடையில் வச்சு சொல்கிறாரு, நான் வடகொரியாவில் வந்துட்டு போர் முனை நின்று போரை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இப்போது நான் நேதாஜி அவர்கள் வந்துட்டு பேசிட்டு செஞ்சுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னால் வந்துட்டு யாரும் அதை பற்றிய விளக்கங்கள் வந்துட்டு மறுநாள் நான் ப்ரெஸ் மீட்டில் வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பசங்க முத்துராமலிங்க தேவர் வந்து சொல்லவும் நேரு அவர்களுக்கு வந்துட்டு ஒரே பதட்டம். உடனே அப்போ வந்து நேரு வந்து பிரதமர் இருக்காரு. நேரு உடனே வந்துட்டு மறுநாள் நேருவை பார்க்கணும், முத்துராமலிங்க தேவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டா நேருவை பார்க்கறதுக்கு முத்துராமலிங்க தேவர் போயிடுறாரு. போயிட்டு அங்கே உள்ள பாதுகாவலர் வந்துட்டு கேட்குறான், நேருவை பார்க்கறதுக்கு ஷீட் இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஷீட் இருக்கான்னு கேட்டால் அப்பயே முத்துராமலிங்க தேவர் வந்து சொல்கிறாரு, என்னையே தான் உங்கள் தலைவர் பார்க்கணுன்னு இருக்காரு, எனக்கு அவரை பார்க்கணும் விருப்பம் இல்லை. இப்படி ஒரு பேப்பர் எழுதி கொடுத்து தான் அவரை பார்க்கணும்னா அப்படி ஒன்றும் எனக்கு வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு கிளம்பிடுறாரு. உடனே வந்துட்டு நேரு வந்துட்டு உடனே சொல்கிறாராம், சரி அந்த ப்ரெஸ் மீட்னாச்சும் நடத்த விடாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாராம். இல்லை நான் ப்ரெஸ் மீட் வர சொல்லிட்டேன், நான் கண்டிப்பாக பேசுவேன் அப்படின்ட்டாராம் பசங்க முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு. உடனே வந்துட்டு சரி ஆனால் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு பசங்க முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு நானும் நேதாஜியோட வந்து பார்த்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாராம். சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டாராம். கேட்டால் நான் நேரு அவர்களை போயிட்டு அழைச்சிட்டு போகிறேன், நேதாஜி அவர்களை பார்க்குறதுக்கு என்னுடைய பாதுகாப்பில் வரணும், நான் அவருக்கு உசுருக்கு உத்தரவாதம் தரேன், என்னுடைய பாதுகாப்பில் நேரு அவர்கள் வரட்டும், நானும் அவர்கிட்ட போய் நேதாஜி அவர்கள் வந்துட்டு காட்டுறேன் அவருக்கு அப்படின்னாராம். இல்லை நேதாஜி அவர்கள் வந்துட்டு நான் இங்கே கூட்டு வரேன், கூட்டு வந்தால் அவருக்கு மேலே குற்றச்சட்டங்கள்னு சொல்லி போட்டிருக்க சட்டத்தை மூலமாக ஆங்கிலேயர்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவாங்க, அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தா நானும் இல்லை நேதாஜி நான் இங்கே கூட்டு வரேன் அப்படிங்கிறாரு. உடனே வந்துட்டு இது சரிப்பட்டானு அப்படி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பசங்க முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு பர்மாவுக்கு இருந்தாவில் போகிறாரு. போனால் அங்கே வந்துட்டு சீனாவுக்கும் பர்மாவுக்கும் உள்ள பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது பர்மாவோட வந்துட்டு பசங்க முத்துராமலிங்க தேவர் வர்றாரு. சீனா கூட்டத்தில் வந்துட்டு நேதாஜி அவர் வந்துடுறாரு. வந்தால் அப்படிங்கள 2 பேரும் சந்தித்து பேசிக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய கடைசி சந்திப்பு போல். சந்தித்து பேசுறதுக்கு இருக்காங்க. அப்படிங்கள மூக்கையா தேவர் இவங்கெல்லாம் வந்து கூட போயிருக்காங்க பசங்க முத்துராமலிங்க தேவர் கூட. உடனே மூக்கையா தேவர் வந்துட்டு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிருங்க, நானும் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு பசங்க முத்துராமலிங்க தேவர் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. போய் நேதாஜிட்டையும் போய் பேசி செஞ்சுட்டு வந்துடுறாரு. பேசி செஞ்சுட்டு வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாரு.
பசுமை முத்துராமலிங்க தவிர ஏன் நேதாஜி வந்து பார்க்கணும், ஏன் அவர் போர்ப்படையில் உள்ள தளபதியெல்லாம் இருக்கும் நான் சந்திச்சுக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு வந்துட்டு முத்துராமலிங்கத்தோட நட்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன் அப்படின்னா நேதாஜி அவர்கள் வந்துட்டு இருந்த போர்த்தலை தளபதி எல்லாருமே வந்துட்டு காலப்போக்கில் ஜவஹர்லால் நேரு அவர்களோட போயிட்டு இணக்கமாயிட்டா அவங்க எல்லாரையுமே வந்துட்டு நேரு அவங்கள வந்துட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக போடுறாரு, வெளிநாட்டு மக்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக போட்டுட்டு அவங்க எல்லாரையுமே வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு இறந்து போயிட்டாரு, அவர் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டா அவங்க எல்லாருமே வந்துட்டு நேதாஜி அவர்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் நமக்கும் வந்துட்டு கற்பிச்சு கொடுக்குற பாடமாகவே இருக்குது. சரிங்களா? ஆனால் அந்த ஆக்சிடென்ட்ல வந்துட்டு நேதாஜி அவர் வந்துட்டு இறக்கலைங்கிறது வந்துட்டு ஐயா பசுமை முத்துராமலிங்க சொல்லி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுதான் வந்துட்டு பசுமை முத்துராமலிங்க அவர்களுக்கும் நேதாஜி அவர்களுக்கும் ஒரு நட்பு உறவுக்குரிய விளக்கங்கள். இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு நானும் வந்துட்டு ஒரு சில பேச கேட்கறது, ஒரு சில புத்தகங்களை படித்து தான் வந்துட்டு பதிவிடுறேன். எனக்கு இது வந்து எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு நான் படித்ததுலேருந்து தான் நான் சொல்கிறேன். இன்னமும் நல்ல கருத்துக்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், முத்துராமலிங்க பற்றியும் நேதாஜி அவர்களை பற்றியும்.